எனக்கு தெரிஞ்சு அருண் பிரசாத் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ள அர்ச்சனா வந்து வெளியிலேருந்து செருப்பு எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்தும் பவித்ராவும் வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் விஜய் சேதுபதி சொல்கிறாரு எந்த ரோல் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பவித்ரா என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபல் ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே ஒரு ஆக்டர் ஒன்று காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து அங்கே ஒரு டைலாக் ஒன்று பேசுறாரு. எல்லாம் ஒவ்வொன்று கத்துறாங்களா, இங்கே ஒரு சம்பவம் நடக்குதா, இதெல்லாம் கூட ஒரு சம்பவம் இல்லை. இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கு. என்ன தெரியுமா, ஆக்சுவலாக வர்ஷினியும் அருணும் வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது அந்த ஆக்ட் அப்ப அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி சில இடத்துல பாத்தீங்கன்னா வெக்கப்பட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. நான் அன்னைக்கான வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அப்படியே நேச்சுரலா தெரியுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன். இன்னைக்கு லைவ் பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலேயே அந்த பொண்ணு நேச்சுரலா தாங்க கொடுத்துருக்கு. அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அருண் மேல எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி சொல்றாரு, ஏய் அவன் ஆல்ரெடி வெளியே அவனுக்கு ஆள் இருக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி. அது ஓகே தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் எனக்கு க்ரஷ் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுல சொல்லிடணும்ல அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவள் தான் தலைவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிட்டை போட்டு நான் இன்னைக்கு வீடியோ எண்ட்லேயே சொல்லியிருந்தேன், இவர் போடுற பிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேகமாக வர்ஷினி கவுந்துருவாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். கவுந்துட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கவுந்து அவங்க ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்றது. இப்போ ப்ரோமோவில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னும் போது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிட்டை வந்து பவித்ராக்கு போடுறாரு. தலைவரே ஆல்ரெடி வெளியே ஆள் இருக்கு, பர்த்டே விஷயம் வேறு பண்ணுறீங்க, இதில் வந்து இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மேட்டர் முன்னாடியே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நடந்ததில்ல, அவங்க பார்த்து மேபி டீம் வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியே ஹிட்டு. அதாவது அருணும் வர்ஷினி ரோல் பண்ணாங்களே, யாரோட ரோல் ஹிட் ஆச்சோ இல்லையோ இந்த ஸ்கூல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கான அந்த ரொமான்டிக் போர்ஷனில் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாக தான் இருந்தது. ஏன்னா அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது ட்விட்டரில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எடுத்து கேட்டவும் விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அருண் வந்து இந்த வீக்கில் அந்த ஒரு விஷயத்தை வச்சு நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக எதுவும் நெகட்டிவ் இல்லை. அதே மாதிரி அவர் ரோலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ண மாதிரி இருந்தது, பெருசாக நெகட்டிவ் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. விஜய் சேதுபதி கிட்ட இருந்து ஏதாவது பாராட்டு வருதா இல்லை வந்து ஜாக்லினை வந்து ரொம்ப வெறுப்பதி விடல, அதுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்ற போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு இது மட்டும் தான் தோணுச்சு. ஆல்ரெடி வர்ஷினி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல்டில் சுற்றிட்டு இருக்காங்க, அடுத்து வந்து பவித்ரா வேறு டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க சிஜி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.